Hello and welcome. இந்த வீடியோவில் நாம் transitive and intransitive verb அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல transitive verb அப்படின்னா ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். It takes object. இப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும். ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது அந்த verb transitive verb. இப்போ they play football. இது ஒரு சென்டென்ஸ். they subject, playங்கிறது verb, footballங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா they play what, the what, whom, என்ன, யாருக்கு அப்படிங்கிறது உடைய கேள்விக்கு பதில் தான் ஆப்ஜெக்ட். they play what, அவங்க என்ன விளையாடுறாங்க? ஃபுட்பால் விளையாடுறாங்க. அப்போ அது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுனால இந்த பிளேங்கிற வேர்ப் இந்த இடத்துல டிரான்சிட்டிவ் வேர்ப். அடுத்து ஒரு சென்டென்ஸ். She is laughing. அவள் சிரித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா she subject is laughing verb. இதில் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ இந்த லாஃபிங்கிற அந்த verb intransitive verb. intransitive verb. இது transitive verb, இது intransitive verb. இப்போ இதில் she is laughing what அப்படின்னு கேட்க முடியாது. whom, யாரை, என்ன அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் இது intransitive verb. இன்னொரு சென்டென்ஸ். they are playing. இதில் they subject are playing இது verb. இந்த இடத்துல they are playing what அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த இடத்துல என்னவா வருது? இது சப்ஜெக்ட் எடுத்துக்காததுனால, ஆப்ஜெக்ட் எடுத்துக்காததுனால இந்த இடத்துல இதில் டிரான்சிட்டிவாக வரல இது. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ். I am running a shop. I am running a shop. Subject, the running இதுதான் verb. I am running what? I am running a shop னா I am managing அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு ஷாப், கடை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் இதில். அப்போது ஷாப்புங்கிறது ஐ எம் ரன்னிங் வாட், என்ன நடத்துகிறேன்? ஷாப், ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனால இந்த ரன்னுங்கிறது டிரான்சிட்டிவ் வெர்ப். இதே இந்த ரன்னுங்கிற வேர்டு இன்ட்ரான்சிட்டிவாகவும் வரும். அது எப்படி? he runs fast. அவன் வேகமாக ஓடுகிறான். அப்போ இந்த இடத்துல என்ன வருது? அவன் ஓடுகிறான் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஓடுகிறான் அப்படின்னு வராது. இந்த ஃபாஸ்ட்ங்கிறது வேகமாக ஓடுகிறான். எப்படி ஓடுகிறாங்கிறது, என்ன ஓடுகிறான், யாரை ஓடுகிறான் அப்படின்னா அது சென்ஸ்லெஸ்ஸாக வருது, மீனிங்லெஸ்ஸாக வருது. அதுக்கு ஆன்சர் இல்லை. அதனால் இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ ஒரே வேர்டு ரன்னுங்கிற வேர்டு டிரான்சிட்டிவ் வேர்பாகவும் வரும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாகவும் வரும். இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதுதான் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி.
நீங்கள் டிக்ஷனரிஸில் வேர்பு மீனிங் பார்க்கும்போது அந்த வேர்பு போட்டு ப்ராக்கெட்டில் ஐ இல்லைன்னா டி போட்டிருப்பாங்க. ஐன்னு போட்டிருந்தா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், டீன்னு போட்டிருந்தா டிரான்சிட்டிவ் வேர்ப். சில வேர்டு இன்ட்ரான்சிட்டிவாகவும் டிரான்சிட்டிவாகவும் வரும். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது இதுதான். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா அது ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். அந்த வேர்பு இப்படி கொஸ்டின் கேட்டால் போதும், வாட் இல்லை ஹூம்னு கேட்டாலே போதும், அதுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அந்த வேர்பு வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். அப்படி கேட்க முடியாது அப்படின்னா அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். எவ்வளோதான். அடுத்த கிளாஸில் இன்னொரு இதை பார்க்கலாம். See you, bye.